வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைக்கு என்ன பதிவுன்னு சொன்னால், கோயில்களில் அபிஷேகம் செய்கிறாங்க. அது கொஞ்சம் பேர் பிடிக்கலையாம், பிழையாமன்னு சொல்கிறாங்க. சரியா? நானும் ஒரு கருத்தை சொல்லுவோம்ட்டு வேறேன். என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், கோயில்களில் பசும் பால் ஊற்றுறது எவ்வளோ ஊற்றுறது பிழை எண்டு. சரி, நான் கேட்குறேன், கோயிலில் பால் ஊற்றுறாங்கண்டுங்கிறியே, இங்கே முதல்ல இந்து சமயமாக இருந்தால் மற்ற சமயத்தை பற்றி நமக்கு தேவையில்லை. இந்து மற்றதை நம்ம ஏன் இழுப்பான். சைவத்தில் இருந்துட்டு நீங்கள் பால் ஊற்றுறது தேவையில்லாத விஷயம். ஒன்று நினைச்சுக்கொள்ளுங்க, சாமிக்கு நம்மட தூய்மையாக அதை ஊற்றுறது, சாமி சிலைகளில் இந்த பாலை ஊற்றுறத நம்ம ஊற்றுனா அவருக்கு நிவேதனம் செய்ததா, நேரடியாக அது போய் கிடைக்கிறதா ஐதீகம். சரியா? அது முக்கியமாக. மற்றது பசும்பாலை ஏன் ஊற்றுறாங்கன்னு சொன்னால், அந்த தூய்மை, அந்த வெள்ளைக்கு தூய்மை என்று தான் சொல்லுவாங்க. அந்த தூய்மையே எந்த அளவுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம். நம்மளோட மனசில் இருக்கிற அழுக்கு தூய்மை எல்லாத்தையும் நம்ம இல்லாமல் ஒரு நல்ல தெளிஞ்ச ஞானத்தையும் இதையும் கேட்டு பெறணுமன்றதுக்கு தான், நம்மளோட வெள்ளைய மனசை இடிக்கணுமன்றதுக்கு தான் அதை நம்ம ஊற்றுறோம். ஆனால் நீங்கள் நிறைய ஊற்ற தேவையில்லை. அதுலேயும் இன்னொரு கருத்து இருக்கு. சரி, நீங்கள் நிறைய ஊற்ற தேவையில்லை, ஒரு அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டாங்களுக்கு கொடுங்க. நான் அந்த கருத்துக்கும் பாரன் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காண்டி அந்த கல்லுக்கு நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. கல்லுன்றது பிழை. அங்கே அது கல்லாவா இருக்குது, சிலையாக வடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு சிலை. அப்போ அதுக்கு உயிரோட்டம் இல்லாமல் கொடுத்து தான் அதை வச்சிருப்பாங்க. சரியா? கல் கண்டா வெறும் பாறை, அதான் கல். சரியா? அதுக்கு சும்மாலாம் கொண்டு போய் ஊற்ற மாட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த பசும்பாலை ஊற்றுறது தவறுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த விஷயம், இளநீ பால் தயிர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு, ஒவ்வொரு இதுக்கும். மற்றது நான் ஒன்று சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணுறது அவங்கவுங்க இப்போ ஒரு தியாகம் செஞ்சுட்டு ஒரு சாரியே, நல்ல விலை கொண்ட சாரியே அதில் போடுவாங்க ஆகுதிக்குள்ளே. அப்போ அது பிள்ளைன்னு சொல்ல இயலாது. பார்க்குறதுக்கு ஐயோ இவ்வளோ பெரிய சாரி, அது அங்கே நாங்கள் சமர்ப்பித்தால் எங்களுக்கு கடவுளுக்கு கிடைக்கும்ன்றது எங்களோட ஐதீகம். அது ஐதீகம், அதை நீங்கள் மாற்ற தேவையில்லை. அதுதான் விஷயம். அப்போ அந்த பாலை ஊற்றலாம், எவ்வளோ ஊற்றுறாங்கன்றது நமக்கு அடுத்த விஷயம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். பால் கல்லுக்கு ஊற்றுறது பிழைன்றதோ சொல்கிறத நித்தாட்டுங்க. அங்கே வெறும் பாறைக்கு அங்கே கல் ஊற்றப்படலை. அங்கே சிற்பமாக வடிக்கப்பட்டு, அந்த கல் அவ்வளோ அடி வாங்கி சிற்பமாக வடிக்கப்பட்டு, அதுக்கு பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு மந்திர உச்சாடனங்க செஞ்சு, அதுக்கு சக்தியை உண்டு பண்ணி தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. அத்தனாச்சாரி மேலே இதுகளெல்லாம் செய்தால் அவங்களுக்கு தெரியாமல் அங்கே கொண்டு வைக்கல. நம்மளோட மனசும் வாக்கு எல்லாம் தூய்மையாக இருக்கணுமென்ற ஒரு காரணத்துக்காகணும், நமக்கு நன்மை கிடைக்கணுமென்ற ஒரு காரணத்துக்காகணும் தான் அந்த தயிர் அபிஷேகம் தேனண்டெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கருத்து இருக்கு. நான் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாதவர்களுக்கு சொல்லுவாங்க, தெரிஞ்சவனோட கதைக்கலாம், தெரியாதவனோட கதைக்க இயலாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அந்த பசும்பால் ஊற்றுறது கல்லுக்கு தேவையில்ல விஷயம்ன்றது சொல்கிறத நித்தாட்டுங்க. இப்படி சொல்கிறாங்களுக்கு மட்டும், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், தெரியாதவங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம சிலைகளை உருவமாக வடிக்கிறது நம்மளோட மனநிலை அங்கே எங்கேயும் பறந்து திரியும். அதை ஒரு இடத்துல நித்தாட்டி செய்கிறது தான் அங்கே சிலையாக படித்து அந்த உருவத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணி மந்திர உச்சாடம் செஞ்சு அவங்க உருவாக்கப்படுது. அப்போ அது ஒரு உருவமாக உருவாக்கப்படுதுன்னா அந்த சிலை அந்த சாமி தான். நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அதுவாக மாறலாம். அப்படி இருக்கும்போது அந்த பால் தூய எண்ணத்தோடு நம்மளோட தூய மனசால் நம்ம சுத்தமாக இருக்கிறோம்ன்றதை நம்ம சமர்ப்பிக்கிறதுக்காக தான் அதை செய்கிறோம். அதனால் பசும்பால் ஊற்றுனா நிறைய ஆயுள் கூடு பண்ணுவாங்க, நன்மை கிடைக்கும் பண்ணுவாங்க. நமக்கு அது அடுத்தப்பட்டோம். நம்மளோட மனசு தூய்மையாக இருக்கணும், வெள்ளியாக இருக்கணும், நாங்கள் தூய்மையாக வாழணுமன்றதுக்கு ஊற்றலாம். இதுதான் விஷயம். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா. நன்றி, அனைவருக்கும் நன்றி.